வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த நம்பிக்கை டிவி பார்க்கிற பிரியமானவர்களே, நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 3 மாதத்துக்கு ஒரு முறை நற்செய்தி கூட்டம் நடத்துகிறோம். பத்திரிகை ஊழிய செய்து கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை டிவியில் செவ்வாய்க்கிழமை 7 மணிக்கு செய்தி ஒளிபரப்பப்படுகிறது. அந்த செய்தி நீங்கள் பாருங்கள். கர்த்தர் உங்களோடு ஏவப்படும் போது இந்த ஊழியத்தை தாங்குங்க. விசுவாசத்தில் தான் இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு வருகிறேன். சிறு பிள்ளைகள் ஊழியம், ஒரு சிலருக்கு உணவு வழங்கி கொண்டிருக்கிறோம். இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்கள். இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற வார்த்தையை நான் உங்கள்கிட்ட சொல்ல இருக்கின்றேன். யோபு 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், ஆராய்ந்து பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களும் அவர் செய்கிறார். இந்த மாதத்தில் ஆராய்ந்து பெரிய காரியம் எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். யோபு 37:5 சொல்கிறார், நாம் கிரகிக்கக்கூடாத பெரிய காரியம் அவர் செய்வார். நீங்கள் நினச்சி பார்க்கக்கூடாத அளவுக்கு ஒரு பெரிய காரியத்தை அவர் செய்ய போகிறார். விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க, அந்த பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்வார். ஜனவரி 24, 25 நான் கூட்டம் நடத்தினேன். அந்த கூட்டத்தில் பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த 2 நாளில் நல்ல மழை. ஆனால் முதல் நாள் கூட்டத்தில் பாருங்கள், சுற்று பக்கத்தில் எல்லா இடங்களிலும் மழை பெஞ்சது. நாங்கள் கூட்டம் நடத்துகிற இடத்துல மழையே பெய்யவில்லை. அடுத்த நாள் பாருங்கள், அடுத்த நாளில் கொஞ்சம் மழை பெய்ந்து கொண்டு இருந்தது. ஜனங்களும் சரியாக வரல. அதனால் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபத்தோடு அந்த கூட்டத்தில் நான் பேசினேன். ஆனால் கூட்டத்தின் முடிவில் பண தேவைகள் கம்மியாக இருந்தது. அப்போ இதற்கு முன்பதாக ஒருத்தருங்க என்னை அழைத்து, ஐயா உங்கள் ஊழியத்துக்காக நான் காணிக்க கொடுன்னு சொல்லி காணிக்க கொடுத்தார்கள். அப்போ பாருங்கள், கூட்டத்தில் ஜனங்க மூலியமாக ஆண்டவர் போஷிப்பார், தேவைகளை சந்திப்பை நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் மழையினால் காரணத்தினால ஜனங்களும் வரலை. ஆனால் இதற்கு முன்பதாக தேவன் எனக்கு ஒரு மூலியமாக அதை காணிக்க கொடுத்து அந்த ஆடியோ செட்டுக்கெல்லாம் பணம் கொடுக்கும்படியாக எனக்கு கிருபை செய்து அவர் பெரிய காரியம் செய்வார். நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத அளவுக்கு அவர் பெரிய காரியம் என்ன பண்ணார், அவர் செய்வார். நீங்கள் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், அப்போஸ்தலர் அவங்கள சிறையில் அடைச்சிட்டாங்க. அப்போ சிறையில் அடைச்ச பிறகு என்ன நடக்குது, தேவதூதன் வந்து பாருங்கள், அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் 19-20 படிக்கும்போது, கர்த்தருடைய தூதன் ராத்திரியிலே சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர் வெளியே கொண்டு வந்து, நீங்கள் போய் தேவாலயத்தில் நின்று இந்த ஜீவ வார்த்தையில் எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு சொல்லுங்கள் என்றார். பாருங்கள், வெளியில் வந்துட்டாங்க. வெளியில் வந்த பிறகு அங்குகிற 24 வசனம் படிக்கும்போது, அங்குகிற இந்த செய்தி ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனத்தலைவனும் பிரதான ஆசாரியனும் கேட்டபோது, இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கம் அடைந்தார்கள். இவங்க எப்படி வெளியே வந்தாங்க, எத்தனை நல்ல பூட்டு போட்டு உள்ளே வச்சுக்கிறாங்க. ஆனால் தேவதூதன் அவங்க வெளியில் கொண்டாந்து வெளியில் விட்டாங்க. பிரியமானவர்களே, இப்படி எப்படி நடக்கும். அவர் அற்புதம் செய்வார். நம்ம நினச்சி பார்க்கக்கூடாத காரியத்தை செய்வாருங்க. இந்த மாதத்தில் ஒரு அம்மா பாருங்க, அவங்க மாடு வளர்த்து கொண்டு இருந்தாங்க. அந்த மாடுலாம் நோயினால செத்து கொண்டே இருந்தது. அப்போ அந்த அம்மா பக்கத்தில் ஒரு ஊழியர்கிட்ட போய், ஐயா என் மாடுலாம் இறந்து கொண்டே இருக்கிறது, நீங்கள் என்ன ஜெபமணி எண்ணெய் கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா போய் கேட்டாங்க. அந்த ஐயாவும் ஜெபமணி எண்ணெய் கொடுத்தாரு. அந்த எண்ணெயை கொண்டு வந்து மாடுகள்லாம் பூசி அந்த எண்ணெயை உள்ளுக்கெல்லாம் குடிக்க வச்சாங்க. அந்த மாடுகள்லாம் பிழைத்து கொண்டது. அப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மீதி எண்ணெயை அங்கே எல்லா மாடுகளும், அந்த ஊரில் இருக்கிற எல்லா மாடுகளும் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நாள் அவங்க படுத்து தூக்கி கொண்டு இருக்கும்போது அந்த பாட்டில் பார்த்தாலாம் எண்ணெய்லாம் குறைஞ்சி போயிடுச்சு. அப்போ ஐயோ நான் எண்ணெய் குறைஞ்சிச்சு, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த துக்கத்தோடு, ஐயோ எண்ணெய்லாம் சொல்லிட்டு அந்த துக்கத்தோடு படுத்து தூங்கிட்டாங்க. விடிகள் ஏஞ்சி பார்த்தா அந்த பாட்டில் முழு எண்ணெய் இருந்ததான். பிரியமானல நினச்சி கூட அவங்க பார்க்கல. அதான் கிரகிக்கக்கூடாது பெரிய காரியம் செய்வார், அற்புதம் செய்வார், அவரால் முடியும். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். யாத்திராகமம் 34:10 சொல்றாரு, அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதியிலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். பூமி எங்கும் எந்த ஜாதிகளும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன்னு சொல்கிறார். கர்த்தர் மோசையை பார்த்து சொல்கிறார்.
நீங்கள் வேதத்தில் நீங்கள் படிக்கும்போது யாத்திராகம் 7ஆம் அதிகாரத்தில் 20ஆம் வசனத்தில் மோசே வந்து அந்த நதியின் தண்ணீரை அடிக்கும்போது தண்ணீரில் ரத்தமாக மாறுது. பெரிய ஒரு அற்புதம் செய்யுது. தண்ணீர் ரத்தமாக மாறுது. கண்மலேருந்து தண்ணீர் வரவழைத்தார். சங்கீதம் 107:20 வசனத்தை அனுப்பி ஜனங்களை குணமாக்குனார். பாலுந்தேன்னு ஓடக்கூடிய இந்த கானான் தேசத்துக்கு அவன் போகும்போதெல்லாம் பலவீனப்பட்டவன் ஒருத்தரும் கிடையாது. எல்லாரும் சுகத்தோடு போனாங்க. ஏன்னா வேத வசனம் சொல்லி நானே உன் பரிய கர்த்தர். அப்போ டாக்டர் கிடையாது, நர்ஸுங்களாம் கிடையாது, எல்லாரும் சுகத்தோடு கொண்டு போனாருங்க. அந்த தேவன் பாருங்க, உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முகம் நான் செய்வேன் சொல்ல, அதிசயங்களை செய்வேன் என்று சொல்றார். அந்த தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்வார். உங்கள் வியாதியை விலக்குவார். இந்த மாதத்தில் அற்புதத்தை அவர் செய்வாருங்க. விசுவாசத்தோடு நீங்கள் கேளுங்க. அதே பாருங்க, இயேசு கிறிஸ்து பாருங்க, யோவான் 2ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை வந்து திராட்சசம் மாற்றினாருங்க. தண்ணீரை திராட்சசமாக மாற்றினார். பிதா வந்து தண்ணீர் ரத்தமாக மாற்றினார். இங்கே இயேசு கிறிஸ்து பாருங்க, அப்படி மகன் தண்ணீரை திராட்சசமாக மாற்றினார். சீஷரெல்லாம் அதை பார்த்து அவர் மேலே விசுவாசம் வைத்தார்கள். ஜனங்கள் விசுவாசம் வைத்தார்கள். அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. யோவான் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் படிக்கும்போது, யோவான் 4ஆம் அதிகாரத்தில் ராஜாக்கிட்ட வேலை செய்கிற ஒரு மனுஷன், அந்த மனுஷனுடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை. தகப்புடைய பையனுக்கு உடம்பு சரியில்லை. அவன் நேரம் இயேசு இடத்துல வரான். 50ஆம் வசனம் சொல்லப்படுது, யோவான் 4:50. இயேசு அவனை நோக்கி நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அங்கே போன பிறகு அவனுடைய வேலைக்காரை எதிர்கொண்டு வந்து சொல்கிறான், உன் மகன் பிழைத்திருக்கிறான். அப்போ இவன் கேட்குற, எந்த மணி நேரம்? நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்று சொன்னார். அருமையான தேவஜனமே, அந்த சுகம் கொடுக்கிற தேவன் உங்களுக்கு சுகம் கொடுப்பார். ஜுரத்தை விலக்குவார், வியாதியை விலக்குவார். எப்பேற்பட்ட வியாதியும் அவரால் குணமாக்க முடியும். அந்த அதிகாரத்தை சொல்கிறாரு யோவான் 4:54. இயேசு யூதேயாவிலே இருந்து கலிலேயாவுக்கு திரும்பி வந்த பின்பு இது அவர் செய்த 2வது அற்புதம். அந்த அதிசயங்களை அற்புதம் செய்யக்கூடிய தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 77:11. கர்த்தருடைய செய்கையில் நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். பூர்வ காலத்து அதிசயங்கள் நினைவு கூறுவேன். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் எலியா பாருங்க, சாரிபாத்தி விதை வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போனால் அந்த அம்மா வந்து கொஞ்சம் மாவு கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்குது, 2 விறகு பொறிக்கின்னு போய் அது அவங்க பையனும் அவங்களும் சுட்டு சாப்பிட்டு இறந்து போகிற நிலையில் இருக்கிறாங்க. அப்போ எலியா போகிறாரு, அம்மா எனக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துன்னு வரும்போது எனக்கு கொஞ்சம் அடை கொஞ்சம் எடுத்துன்னு வா அப்படின்னாரு. இந்த அம்மா சொல்கிறேன், இல்லை என்கிட்ட இருக்கிறது கொஞ்சமாகவும் கொஞ்சம் எண்ணெய் தான். அப்போ அவர் சொல்கிறார், இல்லை முதல்ல எனக்கு கொஞ்சம் செஞ்சு ஆயத்தப்படுத்தி எடுத்தாங்க. அதே போல் இந்த அம்மா ஆயத்தப்படுத்தி கொண்டு வராங்க. பாருங்கள், அந்த தேசத்தில் மழை பெய்கிற வரைக்கும், அந்த பஞ்சம் தீர்ற வரைக்கும் எண்ணெயும் மாவும் குறையாதபடி ஆசீர்வதித்தாருங்க. இந்த பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். அப்படி அப்போ ஆண்டவர் அற்புதம் செஞ்சார். அதே விதையோட மகன் இறந்து போயிட்டான். அந்த மகன் மேலே அவர் 3 முறை படுத்து எழுந்தார். 3 முறை படுத்து எழுந்திருக்கும் போது அந்த மகனுக்கு உயிர் வந்தது. ஆண்டு அந்த மகனை உயிரோடு எழுப்பினார். அப்படிலாம் அதிசயம் நடைபெற்றது. புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மார்க் 7ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் காதும் கேட்காது, வாயும் பேச மாட்டான். காதில் கையை வச்சு உமிழ்ந்து எப்பத்தான் என்ற சொன்னார். காது கேட்கப்பட்டது, வாய் பேசினன்னு சொல்லப்படுது. மார்க் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு மனுஷன் கண்ணு தெரியாது, அவன் கண்ணில் உமிழ்ந்து கையை வச்சார் சொல்லப்படுது. இப்போ பாருங்க, நான் மனுஷனை மரங்களை போல பார்க்குறான், மறு கை வச்சு ஜெபிச்சாரு, அவன் செவையாய் பார்த்தான்னு சொல்லப்படுது. ஒரு முறை கேட்குறீங்க, அற்புதம் நடைபெறல. 2வது முறை கேளுங்க, விசுவாசத்தோடு கேளுங்க, ஒரு அற்புதம் செய்வார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த மாதத்தில் ஒரு பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய போகிறார். சங்கீதம் 77:14 சொல்றாரு, அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே, ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணினார். அப்போ அதிசயங்களை செய்கிற தேவன் அவர்தான். அந்த தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். சங்கீதம் 98:1 சொல்றாரு, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலது கரம் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது. பிரியமானவர்களே, ஒருவேளை
பவுலும் சிலவன் நல்லா பாடி துதித்து ஜெபிச்சாங்க. அப்படி ஜெபிக்கும் போது அங்கே ஒரு அதிசயம் நடைபெற்றது. என்ன அதிசயம் நடைபெற்றது? அவங்க பாடி துதிக்கும் போது சிறைச்சாலை அஸ்திவாரம் அசைந்தது, கட்டுகளை கண்டு போனது. இதை இந்த சிறைச்சாலையை காத்து கொண்டிருக்கிற அந்த போர் சேவலாம் பார்த்தான். அப்படி அதிசயம் நடந்தது. நல்லா பாடல் பாடி துதிங்க, உங்கள் வீட்டில் இருக்கிற பிசாசம் கிரியும் வெளியே போகும். நல்லா பாடல் பாடி துதித்து ஜெபிங்க, தடைகளை மாற்றுவார், அற்புதம் செய்வார். சங்கீதம் 78:4 சொல்றாரு, பின்வரும் பிள்ளைகளுக்கு நாங்கள் அவைகளை மறக்காமல் கர்த்தரின் துதிகளையும் அவருடைய பலத்தையும் அவர் செய்த அவருடைய அதிசயங்களையும் விவரிப்பேன். அப்போ பின்வரும் சந்ததிங்க சொல்லுங்க, அவர் செஞ்ச அதிசயங்களை அற்புதத்தை சொல்லுங்க. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல நாளில் ஆண்டவரே உம்முடைய தேவ பிள்ளைகளுக்காக அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் தகப்பனே. ஆண்டவரே, ஆராய்ந்து நம்முடைய பெரிய காரியங்களும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வேன்னு சொன்னீங்க ராஜா. கிரகிக்கக்கூடாத காரியங்களை செய்வேன்னு சொன்னீங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய தேவ பிள்ளைகளுக்கு இந்த மாதத்தில் ஆண்டவரே அப்பா அந்த அதிசயங்களை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சசமாக மாற்றினீங்க ராஜா. ஒரு அற்புதம் செஞ்சீங்க ராஜா. ஆண்டவரே, ஊமையினை பேச வச்சிங்க ராஜா. காது கேட்க வச்சிங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு மனுஷன் மேலே இந்த அசுத்தை நீங்கள் விரட்டினீங்க ராஜா. எங்களை அன்பு தகப்பனே, ஆண்டவரே இந்த மாதத்தில் அந்த அற்புதத்தை நீங்கள் செய்யுங்க ராஜா. ஐயோ, நான் கடலில் இருக்கிறேன்னு சொல்லி நினைத்து கொண்டு ஒவ்வொருக்கும் அந்த கடலில் விடுதலை பெற நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா, கிரகிக்கூடாத ஒரு பெரிய காரியங்கள் செய்யுங்க ராஜா. நான் நினச்சி கூட பார்க்கல, ஆனால் என் தேவன் இந்த அற்புதம் செஞ்சாருன்னு சொல்லத்தக்கதாக நீங்கள் அற்புதங்களை ஒவ்வொருக்கும் நீங்கள் செய்யுங்க ராஜா. எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். திருமணத்துக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்கு திருமணத்தை நடத்தி கொடுங்க ராஜா. அப்பா, வேலைக்காக காத்து கொண்ட பிள்ளைகளுக்கு அப்பா வேலை கிடைக்கபடிங்க கிருபை செய்யுங்க ராஜா. ஐயோ, நான் வாங்குகிற சம்பளம் எங்கள் பத்தலம் சொல்லி நினைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொருக்கும் அப்பா சம்பள உயர்வு கிடைக்க நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர ராஜா. படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஞானத்தையும் அறிவு நீங்கள் கொடுங்க ராஜா. அப்பா, ஒரு +2 10th படிக்கிற பிள்ளைங்களுக்காக அந்த நேரத்தில் வேண்டிக் கொள்கிறோம். அவர்களுக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க, ஒரு அதிசயத்தை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. எந்தெந்த பாடங்கள் வீக்காக இருக்கிறாங்களோ எங்கள் அன்பு தகப்பனே, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி கொடுங்க ராஜா. பரீட்சை எழுதும்போது நீங்கள் கூட இருங்க ராஜா. ஆண்டவரே, பயமில்லாமல் தேர்வு எழுத நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. ஒரு விஷம் மனம் இறங்கும் ராஜா. எத்தனையோ பெற்றோர் நீங்கள் பிள்ளைங்களுக்காக கண்ணீரோடு இருக்கிறாங்க ராஜா. என் மகன் படிக்கலையே, என் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா, என் மகனுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாக மாட்டார் சொல்லி காத்துக்கொண்டு ஒவ்வொருக்காக இந்த நேரத்தை வேண்டிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு மனம் இறங்கும் ராஜா. பிள்ளைகளுக்கு கர்த்தரை கொடுக்கப்பட்ட சுதந்திரம் ராஜா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது உங்களுடைய கரத்தை வைங்க ராஜா. படிக்கிற பிள்ளைகளுடைய கரத்தை வைங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைங்க ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா, அந்த பிள்ளைகள் தேர்வு எழுதி நல்லா அதிக மார்க் எடுத்து அப்பா அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க ராஜா. ஆண்டவரே, தொடர்ந்து தகப்பனே இந்த செய்தியை பார்த்து கொண்டு ஒவ்வொரு மணிக்கு இறக்கம் செய்யுங்க ராஜா. மேக 2:11 பிரகாரம் ஒவ்வொரு குடும்பத்தோட தடைகள் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. சர்ம வியாதியில் விலகட்டும் இயேசுவின் நாமத்தில் ராஜா. பிரசுத்தை காத்து கொண்டு பிள்ளை நல்ல சுகப்பிரசுத்தை கொடுங்க ராஜா. எங்கள் அன்பு தகப்பனே அப்பா ஸ்தோத்திர ராஜா. என்னுடைய ஜபத்தை நீங்கள் கேட்டதுக்கு நன்றி அப்பா. பதில் கொடுத்தமாக்கு நன்றி. ஏசு கிறிஸ்துவ ஜபம் ஜீவன நல்ல வீட்டிற்காக தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. இந்த ஊழியம் விசுவாசத்தான் நடத்தப்படுகிறது. அதில் ஒவ்வொரு முறையும் இதை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் அனைவரும் இந்த ஊழியத்தை தாங்குங்க. ஏன்னா அநேக இடங்களில் இன்றைக்கு சத்தியத்தை சொல்லி கொண்டிருக்கிறோம். ஊழியத்தின் தேவைகளுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். ஊழியத்தை தாங்குங்க. கர்த்தர்